Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th அக்கௌண்டன்சியில் 9th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், நம்ம இது வரைக்கும் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரிப்பரேட்டரி ரேஷியோ, கேபிட்டல் கெய்னிங் ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ பார்த்தோம். இப்போ டேர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்க போகிறோம். இப்போ டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது, டேர்ன் ஓவர் ரேஷியோ ஷோஸ் ஹவு எஃபிஷியன்ட்லி அசட்ஸ் ஆர் அதர் ஐட்டம்ஸ் had been used to generate revenue from operation. They are also called as activity ratio or efficiency ratio. They show the speed of movement of various items. They are expressed as number of items in relation to the item compared. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட உள்ள அசட்டு இல்லை அதர் ஐட்டம் அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெவென்யூவாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஃப்ரம் ஆப்ரேஷன். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ரெவென்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்ன சொல்ல போகிறோம், இது இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆக்டிவிட்டி ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம இது வரைக்கும் ரேஷியோ அப்படிங்கிறது 2:1, 1:5 இப்படி தான் பார்த்தோம். இதில் வந்து டைம்ஸு மந்த்ஸு இந்த மாதிரி வந்து டைம்ஸாக தான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, டைம்ஸாக தான் வந்து இதை காட்டணும், எத்தனை டைம்ஸ் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்து எவ்வளோ டைம்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோனா இட் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம் இன்வென்ட்ரி இஸ் டர்ன் ஓவர் டு மேக் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டியூரிங் அ பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட். அப்போ இன்வென்ட்ரி அப்படின்னாலே வந்து ஸ்டாக், நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி எப்படி ரெவென்யூ அந்த ஆப்ரேஷன்லேருந்து எப்படி நம்ம வந்து ரெவென்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். It's the average amount of inventory during a period. It is calculated. Inventory turnover ratio க்கு என்ன ஃபார்முலாஸ் இருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து என்ன காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நம்ம ஏற்கனவே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்துருக்கோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்க என்னென்ன தேவை, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக், அதோட இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ பர்ச்சேசஸ்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுமா பர்ச்சேசஸ் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ். சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரினா என்னென்னா ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே நம்ம பண்ணுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட லெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிடும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிடும். அந்த காஸ்ட் ஆஃப் அதை தான் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிஸ் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் லெஸ் பண்ணி வரணும். நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், வேஜஸ், கேரேஜ் இன்வெர்ட், ஃப்ரைட் இன்வெர்ட், டாக் சார்ஜஸ், ஆக்ட்ராய், இம்போர்ட் டியூட்டி, கோல், கேஸ், ஃபியூயல் அண்ட் பவர் அண்ட் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வேறு என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து அதை தான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். இதே கேரேஜ் அவுட்வர்ட், ஃப்ரைட் அவுட்வர்ட்லாம் வந்துச்சுன்னா அது என்னது, அதெல்லாம் வந்து பிஎன்எல்ல வரும். ஓகேவா, அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது பிஎன்எல்ல வரும். இன்வெர்ட்ஸ்னு வந்தால் மட்டும்தான் அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு இப்படியும் போடலாம் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதில் கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணாலும் நமக்கு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் இன்வென்ட்ரினா என்னென்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைட் பை 2. ஆவரேஜ்னால் தெரியும், எத்தனை ஐட்டம்ஸ் வந்து அதை டிவைடட் பை அந்த ஐட்டம் போடுவோம். இதில் ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2ஆல் தான் 2ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னா டேஸில் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் டேஸ் டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனைங்கிற 1 இயருக்கு எத்தனை டேஸுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணால் தான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் இது வந்து கன்வர்ஷன் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ மந்தில் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த் எத்தனை மந்த் இருக்குது டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, நீங்கள் சம் போடும்போது கிளியராக புரியும். Illustration 8 பாருங்கள். From the given information calculate the inventory turnover ratio plus inventory conversion period in months of Sania Limited. பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி அட் த பிகினிங் ஆஃப் த இயர். இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டாக், வேறு ஒன்றும் இல்லை.
ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குன்னா 40,000, க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்னா 20,000 இருக்குது. பர்ச்சேசஸ் வந்து 90,000 இருக்குது. கேரேஜ் இன்வர்ட் இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக 10,000 இருக்குது. இப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. அது அப்படியே ஃபார்முலா எழுதிங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு என்னென்ன பார்த்தோம்? ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் நெட் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதே தான் நம்ம ட்ரேடிங்கில் வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங்கில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி இன்வென்ட்ரிங்கிறது நான் திரும்பியும் சொன்னேன், ஸ்டாக் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்வென்ட்ரி ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 90,000 பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கேரேஜ் இன்வெர்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் 10,000. இதோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஓகே, சாரி 20,000. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 40 + 90 1,30,000, 1,30,000 + 10 1,40,000 வரும். அப்போ அந்த 1,40,000 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1,40,000 தான் வந்து 20,000 லெஸ் பண்ணியிருக்காங்க. லெஸ் பண்ணால் 1,20,000 கிடச்சிரும். இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ்னு வந்தாலே டிவைடட் பை 2. அப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. ஓப்பனிங் எவ்வளவு? 40,000 ப்ளஸ் க்ளோசிங் எவ்வளவு? 20,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 30,000 வந்துடும். 40,000 ப்ளஸ் 20,000 60,000 வருதா? அப்போ 2 பண்ணிங்கன்னா 2 3s are 6 0 0 0 0 30,000 வந்துச்சா? இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். 1,20,000 டிவைடட் பை 30,000. அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0 0 0 0 4 0 கேன்சல் பண்ணிங்க. 3 1s are 3 3 4s are 12. இப்போ இந்த இன்வென்ட்ரி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் டர்ன் ஓவர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எதில் போடணும்? டைம்ஸில் தான் போடணும் ஆன்சரை. அப்போ 4 டைம்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்ச பிறகு இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் கண்டுபிடிச்சிருக்காங்க மந்த்தில். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர் டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 1 இயருக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்குது? 12 டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4 டைம்ஸ். அப்போ 4 டிவைட் பண்ணிங்கன்னா 4 1s are 4 4 3. இப்போ இது மந்தில் கேட்டிருக்கிறதுனால இது எப்படி நோட் பண்ணணும்? 3 months அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.